next chapter start பண்ணலாம். Fifth chapter magnetism and matter. Magnetism and matter. ஸோ இந்த லெசன்ல வந்து நிறைய பெரிய பெரிய டெரிவேஷன்ஸ் இது எல்லாமே வந்து டெலீட்டட் போர்ஷன்ஸ்ல போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, சின்ன லெசன் தான். ஓகேவா? டெலீட்டட் போர்ஷன்ஸ்லாம் போக ரொம்ப ரொம்ப சின்ன லெசன். மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் எல்லாமே டெலீட்டட் போர்ஷன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்க பேட்ச் வந்து லக்கி பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெடியூஸ்டு சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. Reduced syllabus or what are the topics we are going to study in this lesson? Magnetic field lines, Earth's magnetic field, and magnetic elements, Earth's magnetic field and magnetic elements, bar magnet as a solenoid, magnetic dipole moment, current loop as a magnetic dipole. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த லெசன்ல படிக்க போறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லெசன்ஸோட பேசிக்ஸ் படிக்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் மேக்னெட்டிசம். வாட் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் மேக்னெட்டிசம்? ஸோ மேக்னெட்டிசம் அப்படின்றது வந்து தனி சாப்டர். ஓகேவா? பிசிக்ஸ்ல வந்து 2 செப்பரேட் பெரிய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டின்றது வந்து செப்பரேட் பிரான்ச் அண்ட் மேக்னெட்டிசம் அப்படின்றது வந்து செப்பரேட் பிரான்ச். போன லெசன்ல நம்ம படித்தோம் ஆயிஸ்டர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆயிஸ்டர்ட் தான் என்ன கண்டுபிடிச்சாரு? ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த கரண்ட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஒன்னா சேர்த்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி தனியாக படித்தோம், மேக்னெட்டிசம் தனியாக படித்தோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்னு ஒன்னா சேர்ந்தது. ஓகே, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் மேக்னெட்டிசம் வந்து நம்ம எர்த்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எர்த் பிஹேவ்ஸ் அஸ் அ மேக்னெட். எர்த் பிஹேவ்ஸ் அஸ் அ மேக்னெட். Why earth behaves as a magnet? Because it has 2 poles. என்ன poles? North pole and south pole. A magnet has 2 poles, north pole and south pole. Okay, so a magnet nave it will have attracting power அப்படினு அர்த்தம். Okay, a magnet will attract small magnetic substances or magnetic materials. மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா என்னது? அயன், காப்பர், அலுமினியம், இந்த மாதிரி மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து a magnet can attract. ஓகே, ஸோ when a magnet வந்து is freely suspended, ஃப்ரீயா ஒரு மேக்னெட்டை தொங்க விட்டோம் அப்படின்னா it will come to rest in which position? North south position. So a freely suspended magnet comes to rest in north south direction. So ஃப்ரீயா நம்ம ஒரு மேக்னெட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா so it will come to rest in north south direction. Okay, what will happen if a magnet is broken? Yes, when a magnet is broken, each piece will
have two poles. So இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்கு, நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கு. இந்த மேக்னெட்டை நான் வந்து ரெண்டா உடைக்கிறேன். ஓகே, ஸோ பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு உடைக்கிறேன். ஸோ ஈச் broken piece will be having north pole and south pole. Okay, here we go. So next point, when a magnet is broken into pieces, each piece behaves as a magnet with poles. Poles na north pole and south pole. So poles na the pole ku or strength irukum. Okay va? So north pole oda strength வந்து will be always equal to south pole oda strength. So the pole strength of north pole will be equal to pole strength of south pole. Okay, suppose நம்ம வந்து ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டோட ஃபுல் லென்த் வந்து நான் கேபிட்டல் எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, மேக்னெட்டோட லென்த் வந்து என்னது? capital L. Okay, so in the full length of the magnet, so magnet oda one end to another end, அத வந்து capital L ன்னு சொல்வோம். So அத வந்து நான் என்னன்னு சொல்வேன் அப்படினா geometric length of the magnet. Geometric length of the magnet. Suppose இந்த magnetல north pole இந்த இடத்துல இருக்கு, south pole இந்த இடத்துல இருக்கு. Okay, so the distance between the poles, the distance between the poles, it is represented by small l. So இத வந்து நான் என்னன்னு சொல்வேன்னா magnetic length. என்ன length? Magnetic length. Full length of the magnet வந்து geometric length. The distance between the poles வந்து is the magnetic length. Okay, so the ratio, okay, so the ratio of magnetic length and geometric length will always be equal to 0.833. will always be equal to 0.833. so இதுதான் வந்து basics of a magnet. Okay, and one more important property, இது already நமக்கு தெரிஞ்ச property தான், like poles will repel each other and unlike poles will attract each other. Like poles repel each other and unlike poles will attract each other. Okay, so these are the basic properties of magnet. புரிஞ்சுதா? What are the basic properties of a magnet? Yes, so next வந்து magnetic field lines. Magnetic field lines. Magnetic field lines அப்படின்னா ஒரு மேக்னெட்டை சுத்தி நம்ம இமேஜின் பண்ண போற imaginary lines. ஓகே, ஸோ அதுதான் வந்து magnetic field lines. இதுக்கோ they are continuous closed curves. Okay, they are continuous closed curves. For example, இது ஒரு மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கலாம், நார்த் போல் சவுத் போல் இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தெரியும்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டா? அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ஓகே, they are closed curves. They are closed curves. They will start from north pole and south pole. So outside the magnet,
outside the magnet வந்து they will move from north pole to south pole. Inside the magnet எப்படி இருக்கும்? Inside the magnet வந்து they will move from south pole to north pole. So inside the magnet they will move from south pole to north pole. புரிஞ்சுதா? Yes. So இது வந்து magnetic field lines. Magnetic field lines வந்து never intersect. They will never intersect. ஏன் இன்டர்செக்ட் ஆகாதுன்ற ரீசன் வந்து நான் அடுத்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரீசன் இங்க எழுதுறேன். ஓகேவா? The direction of magnetic field is found by drawing a tangent. Is found by drawing a tangent. For example, என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்கு, நார்த் போல் சவுத் போல். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டோட ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும்? இட் வில் மூவ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ஓகே, எனக்கு இப்போ இந்த இடத்துல ஓகே அட் திஸ் பாயிண்ட் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அட் திஸ் பாயிண்ட் எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு தெரியணும். ஓகே, whether the magnetic field is moving this side or this side அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா I should draw a tangent. I should draw a tangent. So magnetic field, if the direction of the magnetic field at a particular point, it is found out by drawing a tangent at that point. இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா I should draw a tangent at this point. So அப்போ magnetic field is in this direction அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்ல magnetic field வந்து is in this direction. B னா magnetic field னு அர்த்தம். ஓகே, இல்ல இப்படி தான் வரையணும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும் magnetic fieldோட direction? It will be like this. Okay, so at any point if you want to find out the direction of the magnetic field, what you should do? You should draw the tangent at that point. Okay, so field lines வந்து will never intersect. அப்படி intersect ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு field line. Okay, suppose I'm considering this is one field line. Okay, and this is another field line. ரெண்டு field line intersect ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த field lineக்கு tangent எப்படி வரைவ? இப்படி வரைவ, கரெக்டா? சோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே பாயிண்ட்ல நான் இந்த ஃபீல்டு லைனுக்கு இப்படியும் வரையலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரெக்டா? சோ ஒரே பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டால ரெண்டு டைரக்ஷன்ல இருக்க முடியுமா? முடியாது. சோ அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நெவர் intersect. Because if magnetic field intersect, what will happen? If they intersect, என்ன ஆகும்? There will be two directions for magnetic field, which is impossible. Okay va? So இதுதான் வந்து magnetic field lines. சப்போஸ் ஒரு மேக்னெட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்டா இருந்தது அப்படின்னா அதோட ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஓகே, வீக் மேக்னெட்டா இருந்ததுன்னா ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் நிறைய கேப் விட்டு இருக்கும். ஸோ இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ், தென் வி கேன் சே தட் இட் இஸ் அ ஸ்ட்ராங் மேக்னெட். ஸோ எவ்வளோ க்ளோஸா மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கோ அதை வச்சு வி கேன் ஃபைண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட். அதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. Okay, so next property என்ன அப்படின்னா the degree of closeness of magnetic field lines
gives the strength of the magnet. Gives the strength of the magnet or magnetic field. Okay, புரிஞ்சுதா? So what is magnetic field lines அப்படினு? Next வந்து Coulomb's inverse square law. Coulomb's lawன்றது வந்து எலக்ட்ரிசிட்டி லெசன்ல படிச்சோம். மேக்னெட்டிசம் லெசன்ல அது வந்து Coulomb's inverse square law அப்படினு சொல்லுவோம். பட் law வந்து சேம் தான். Okay, suppose this is the magnet, okay, north pole and south pole. The distance between the north pole and south pole is small r அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? கூலும்ஸ் லா மாதிரியே வரணுன்றதுக்காக கூலும்ஸ் லால டிவைடட் பை r ஸ்கொயர் தான் வரும். ஸோ நார்த் போலோட ஸ்ட்ரென்த் வந்து நான் m1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சவுத் போலோட போல் ஸ்ட்ரென்த் வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லாட்டி இன்னொரு மேக்னெட்டோட சவுத் போல் அண்ட் சவுத் போல் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த m1 m2. ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆறுன்னு எடுத்துக்கிறேன். என்ன ஒரு இது இங்க வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும், இங்க வந்து repulsive force. The force can be either attractive or repulsive. So Coulomb's inverse law, square law states that the force of attraction or repulsion, either it can be attractive force or repulsive force, it is directly proportional to the products of the pole strength. Products of the pole strength and the force of attraction or repulsion, it is inversely proportional to the square of the distance between them. So இது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்தா what I will get? F is proportional to m1 m2 divided by r square. So the proportionality remove பண்றதுக்கு I will be adding a constant mu naught by 4 pi m1 m2 by r square. K கூட எழுதலாம், நம்ம கூலும்ஸ் லால K தான் எழுதுவோம். கரெக்ட்டா? So you can write it as K also. K m1 m2 by r square. So இதுதான் வந்து Coulomb's inverse square law. So நான் law dictate பண்றேன், எழுதிக்கோங்க. The force of attraction or repulsion, the force of attraction or repulsion between two magnetic poles, between two magnetic poles is directly proportional to product of pole strength and inversely proportional to the square of the distance between them. The square of the distance between them. So இதுதான் என்னது Coulomb's inverse square law. Okay. So இந்த இதுல வந்து இந்த mu naught by 4 pi அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டா? இந்த கான்ஸ்டன்ட் ஓட வேல்யூ வந்து 10 power minus 7. ஓகே, இதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஓட வேல்யூ. m1 m2 அப்படின்றது வந்து என்னது? போல் ஸ்ட்ரென்த். ஓகே, போல் ஸ்ட்ரென்த் ஓட யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர். வாட் இஸ் த யூனிட்? ஆம்பியர் மீட்டர். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னது? F is equal to mu naught by 4 pi m1 m2 divided by r square அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ when the force will be equal to 10 power minus 7 Newton, when this will happen?
அதாவது when force will be equal to mu naught by 4 pi, the pole strength m1 should be equal to m2 and they both should be equal to 1 ampere meter. So இது வந்து என்ன ஆகும் 1 into 1 ஆயிடும் and the distance between them should be 1 meter. Okay, so அப்படி இருக்கும்போது the force will be 10 power minus 7 Newton. Okay, so the force will be equal to 10 power minus 7 Newton when the pole strength is equal to 1 ampere meter and the distance of separation is 1 unit. அப்படின்னு எழுதலாம், சென்டிமீட்டரா இருக்கலாம், மீட்டரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து they will ask when the force will be equal to 10 to the power minus 7 Newton அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். டைபோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைனா டூ போல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ a magnet will always be having how many poles? It will be having 2 poles. So one is the north pole, the another one is the south pole. The center I am keeping it as the point O. Okay, so in the full distance in the n to center I am taking it as small l, and from south pole to center I am going to take it as small l. So the distance between the 2 poles வந்து is 2l. Magnetic dipole moment. Electric dipole moment ஓட symbol என்னது? P. கரெக்டா? So electric dipole வந்து P is equal to Q into 2D இப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? Q 2A அப்படின்னு படிச்சிருப்போம். A வந்து distance. So இது magnetic dipole moment அப்படின்றதுனால it is represented as Pm. It is represented as what? Pm. So Pm அப்படின்றது வந்து என்னவா இருக்கும்? So north pole ஓட pole strength வந்து will be equal to south pole ஓட pole strength. கரெக்டா? So pole strength I am going to take it as pole strength is Qm. Q னா சார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும். இங்க வந்து போல் ஸ்ட்ரென்த், அதனால Qm, அதாவது போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட் அப்படின்னு அர்த்தம். m னா மேக்னெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நார்த் போலோட ஸ்ட்ரென்த்தும் சவுத் போலோட ஸ்ட்ரென்த்தும் வில் பி ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் Pm வில் பி ஈக்குவல் டு Qக்கு பதிலாக என்ன வரும்? Qm இன்டு டிஸ்டன்ஸ் என்னது? 2l. Qm இன்டு 2l. ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ டெஃபினேஷன் எப்படி எழுதலாம்? Qmன்றது வந்து போல் ஸ்ட்ரென்த். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போல்ஸ், அதை வந்து நான் என்ன லென்த்னு சொன்னேன்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மேக்னெட்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் லென்த். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போல்ஸ் வந்து மேக்னெட்டிக் லென்த். So magnetic dipole moment is the product of pole strength and the magnetic length. So எப்படி எழுதலாம்? It is the product of magnetic pole strength and magnetic length. புரிஞ்சுதா? ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டோட யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் வந்து என்னது? ஆம்பியர் மீட்டர். லென்த் வந்து மீட்டர். ஸோ இட் வில் பிகம் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. புரிஞ்சுதா? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ ரிமைனிங் வந்து ஐ வில் டீச் டுமாரோ.